பிடிக்கும். பாபா கிட்ட வேண்டிக்கிட்டா அப்படியே நடக்கும். நானே, எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க கூட்டன் எல்லாரும் பாபாக்கு சேவை பண்றோம். நீங்களும் பாபா பிள்ளைங்களா இருந்தா பாபா பிரேயரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ சாய்ராம், யார் பேசுறீங்க? எனக்கு இந்த கூட்டு பிரார்த்தனையில சேரணும்னு ஆசை. அதை யூடியூப்ல உள்ளதெல்லாம் பார்ப்பேன். என்னால டைம் கிடைக்கும் போது நான் அதை பார்ப்பேன். எங்க இருந்து பேசுறீங்க? நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். அதுக்கு காசு கட்டுறதுமா இல்ல விட்டு என்னன்னு விவரம் கேட்கறதுக்கு அதுக்கு. அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு குரூப் இருக்கு, அதுல சேர்த்து விடுறேன். சரிங்க. அப்பா, உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா? ஏன்னா எனக்கு அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போதைக்கு எங்ககிட்ட அப்பா இல்ல. எனக்கு கூட பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும், மகள்னா ரொம்ப பிடிக்கும். மகள் கிடையாது. எனக்கு உங்களை பார்க்கும்போது நீங்க பேசுறது எங்க அப்பா எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியே இருக்கும். எனக்கு ஒவ்வொரு விஷயமும் நான் கேட்கும்போது, ஆனா நான் படுக்கும்போது 10 மணி ஆயிடும். ஆனா இங்க சிங்கப்பூர் டயத்துக்கு 10 மணி ஆயிடும். ஆனா நான் அப்ப தூங்குறதுக்கு 1 மணி 1:30 மணி ஆயிடும். எல்லா அந்த உங்களோட பேச்சு எல்லாமே நான் கேட்பேன். கேட்டுட்டு அதுக்கு பிறகு எல்லாமே எனக்கு எங்க அப்பா பக்கத்துல இருந்து ஒண்ணு சொல்ற மாதிரியே எனக்கு தோணும். அந்த அளவுக்கு உங்களை பிடிக்கும் எனக்கு. என்ன பண்றமா நீ? நான் சிங்கப்பூர்ல வீட்டு வேலைக்கு இருக்கேன். சரிம்மா, சரிம்மா. என்ன வயசு? 2 வருஷம் கழிச்சுதான் ஊருக்கு வரலாம். என்ன வயசு உனக்கு? எனக்கு 36 வயசு ஆகுது. எனக்கு ஒரே ஒரு பையன், 10 வருஷம் கழிச்சு அவங்களாம் ஊர்ல இருக்காங்க. எந்த ஊரு? நாகப்பட்டினத்துக்கு பக்கம் துளைவிலாகம் தெற்கு. தமிழ்நாடு தான் நீ? ஆமா, தமிழ்நாடு தான். நிறைய பேர் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறாங்க. ஸ்ரீலங்காவில இருந்து நிறைய பேசுறாங்க. நான் சிங்கப்பூர்ல வேலைக்கு வந்திருக்கேன். சரி சரி. வேலைக்கு 1.5 வருஷம் ஆகுது நான் வேலைக்கு வந்து. நான் ஒரு வருஷம் ஆயிட்டு வேலைக்கு வந்து. நான் சொன்னேன், நான் வேலை பார்க்குறேன், மாசம் 20,000 சம்பாதிக்கிறேன். ஆனா எனக்கு கடன் கட்டவும் முடியல, மிச்சப்படவும் மாட்டேங்குது. உனக்குதான் வீட்டுக்கு போறது முன்னாடி எல்லாம் அங்க முடிஞ்சு போயிருக்கு காசு அந்த கடன். ஆனா முழுசா ஒரு 1000 ரூபாய் சம்பளம் என்னால கடன் கட்ட முடியும். வேற நல்ல இடத்துல போய் வேலை செய்ய, நல்ல சம்பளம் கொடுக்குற இடத்துல வேலை செய்ய. இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது 2 வருஷம் தான். 2 வருஷம் பர்மிட் போட்டு அது முடிஞ்சதுக்கு பிறகுதான் நான் வேற வீடு. அது கான்ட்ராக்ட் மாதிரி அங்க இருந்து போக முடியாதா? 2 வருஷம் விசா உண்டு. 2 வருஷம் விசா அவங்க வீட்டுல போட்டுருப்பாங்க. அந்த 2 வருஷத்துக்கு நான் அவங்க வீட்டுல வேலை பார்க்கணும். வேலை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வேற எங்கன்னா போலாமா? என்னப்பா? அதுக்கு பிறகு வேற எங்கன்னா போலாமா? 2 வருஷம் முடிச்சுட்டு அவங்கள்ட்ட கான்சுலேட் வாங்கி வேற இது ஏஜென்ட் இருக்காங்க. நம்ம ஊர் தான், காரைக்குடியில். அவங்க மூலியமா நம்ம மறுபடியும் ஒரு மாசம் சம்பளத்தை நான் கொடுத்துட்டு இங்கிட்ட ஒண்ணு அவங்க வீட்டுல வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேற வீடு மாதிரிதான். வீடெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ரொம்ப நல்ல வீடு. தமிழவங்க விடுறேன். ரொம்ப சந்தோஷம். வேற என்ன அப்புறம்? அப்பா, எனக்கு அந்த கூட்டு பிரார்த்தனையில சேரணும்னு ஆசை எனக்கு. சரி, நான் ஒரு குரூப்ல சேர்த்து விடுறேன். அது சாய் மிராக்கல்னு பேரு. வாட்ஸ்அப் குரூப் அது. அதில் சேர்த்து விடுறேன். சரிங்கப்பா. அப்பா, இன்னொரு விஷயம் சொல்லு. நான் அன்னதானத்துக்கு என்னோட லீவுக்கு நான் அப்பப்ப எங்கேயாவது வீட்டு வேலை செஞ்சு நீயே கஷ்டப்படுற. நீ எதுக்கு நீ கஷ்டப்படுற இல்லையா? உனக்கு போகத்தான் உனக்கு தர்மம் எல்லாம். நீ கடன் வச்சிருக்கிற. கடன் வைக்கும்போது தர்மம் பண்ணக்கூடாது. என்ன கடன்? நான் கடன் இருந்தாலும் நான் கோயிலுக்கு செய்யறத நான் என்னைக்குமே நான் என்னோட குடும்பத்துக்கு 10 ரூபா கொடுத்தேன்னா கோயிலுக்குன்னு 20 ரூபா. அப்படி நான் தர்மம் செஞ்சு என்னால முடிஞ்சது, எங்களால முடிஞ்சது, எங்க குடும்பத்துல எல்லாருமே சரி, எங்களால முடிஞ்சது நாங்க செய்வோம். கோயிலுக்குங்கிறத நாங்க எதுவுமே. அப்படி ஒரு கொள்கை வச்சிருக்கீங்களா? ஆமா, எங்களால முடிஞ்சது நாங்க கோயிலுக்கா இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கும் இது மாதிரி உள்ளது எதுனாலும் நாங்க. என்ன எங்களால? நீ ஒரு ஆள் தானே இருக்கேன், நிறைய பேரா இருக்காங்க. என் குடும்பத்தை சொல்றேன் அப்பா. குடும்பமா? சரி, ரொம்ப நல்ல குடும்பமே. நல்ல தர்மம் பண்ற குடும்பமோ? சந்தோஷம். என் பையன் வீட்டுக்காரு எல்லாருமே நாங்க எத்தனை குழந்தைங்க உனக்கு?
எனக்கு ஒரே ஒரு பையன் தான்ப்பா. ஓ, படிக்கிறாரா தம்பி? 7 வயசு ஆகுது. நான் 1.5 வயசுல விட்டுட்டு வந்தேன். விட்டு வந்து 2 வருஷம். சின்ன வயசுல நீ அங்க இருந்து வந்துட்டியாமா? நீ வந்து கணவர் என்ன நல்லா சம்பாதிக்க முடியலையா அவரால? பையனை யாரு பாத்துக்கிறாங்க? என் வீட்டுக்காரர் தான் பாத்துக்கிறாரு. உனக்கு பெத்தா நீங்க சொந்த பந்தமெல்லாம் இருக்கோப்பா, இருந்தாலும் ஆனா வந்து எல்லாம் அப்ப கடன், அதனால என் பையனை பாத்துக்க சொல்லிட்டு நான் சிங்கப்பூருக்கு வந்தேன். 1.5 வயசுல விட்டுட்டு வந்தேன். 2 வருஷம் கழிச்சு ஊருக்கு போவேன். நான் அந்த குரூப்ல, நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்து வரேன் உன்னை. சரிங்கப்பா. அதுல வந்து தாய் பத்தி, பாபா அப்பாவை பத்தி மட்டும்தான் சொல்லணும், அதுல போடணும், எதனா செய்யணும். இல்லைன்னா சைலண்டா நீ என்ன பண்றாங்கன்றத பாத்துக்கிட்டு மட்டும் இது, வேற எதுவும் செய்யக்கூடாது. என்ன? சரிங்கப்பா. சரிங்கப்பா. போடுறது வேணாம் இல்ல, போட்டீங்கன்னா நீ நல்ல பாபா பத்தி எதனா போடுறதுன்னா அதுல போஸ்டிங் போடு. அதர்வைஸ் நீ வந்து சும்மாவே இருக்கணும், பாத்துக்கிட்டு என்ன பண்றாங்க எல்லாரும் அப்படின்றது பாத்துக்கிட்டு மட்டும் இருக்கணும். எதுனா போட்டாங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்கணும். அதை நீ சந்தோஷப்பட பாத்துன்னா. சரிங்கப்பா. சரிங்கப்பா. சொல்லு. இன்னொரு கோரிக்கைப்பா, நான் அன்னதானத்துக்குன்னு கோயிலுக்கு செய்யலாம்லப்பா? சரி செய், நான் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சு வைக்கிறேன். அனுப்பிச்சுங்க. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். அது நீங்க அனுப்பிச்சுக்கோங்க. சரிங்கப்பா. நம்ம 1 ரூபா செஞ்சாலும், நீ 1 ரூபா செஞ்சாலும் நான் அதை 1 கோடி ரூபாய் நினைச்சுப்பேன். சரியா? நீ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சரி இல்லையா, நீ கஷ்டப்பட்டு சரி இல்லையா, அதை 1 ரூபாய் செஞ்சாலும் நான் 1 கோடி ரூபாய் நான் நினைச்சுப்பேன். நாயப்பா அது அப்படியே ஒரு கோடி இல்லை, ஒரு ட்ரில்லியன் அமௌண்ட் எடுத்து தரது. நீ நல்லா இருக்கணும். நீ அதுக்காக நான் உனக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீ கடன் காசுக்காக ஒரு நாடு விட்டு நாடு போய் அங்கே போய் வேலை செய்யற, கஷ்டப்படுற, குழந்தைய பார்க்க முடியாம இருக்கிற, குழந்தைய பார்க்க முடியாம, கணவரை பார்க்க முடியாம இருக்கிற, அதுக்காக நான் உனக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சீக்கிரமாவே உன் கடன்லாம் அடைஞ்சி நல்ல பொருளாதாரத்துல நல்லா கண்டிப்பா நான் ஊருக்கு வந்தேன்னா அங்க வருவேன்ப்பா. நேரா இது உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க, என்னோட பொண்ணுங்க நாடு ஃபுல்லா இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. நேரா அது மீனம்பாக்கத்துல இறங்கி ஒரே ரோடு தான் நம்ம கோயில். இந்த ரோட்லயே இருக்கு. 5 கிலோமீட்டர் தான். அந்த மீனம்பாக்கத்துக்கும் அதுக்கும் 5-6 கிலோமீட்டர் தான் இருக்கும். நேரா தாயப்பாவை பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போய் சேர்றாங்க. அந்த மாதிரி இங்கே கூட ஒரு பொண்ணு இங்க வந்திருக்கிறா, என் கூட தான் இருக்கிறா ஒரு பொண்ணு. நான் ஸ்ரீலங்காவில் உள்ள பொண்ணு எல்லாமே நான் வீடியோ நான் பார்ப்பேன்ப்பா. எல்லாமே நான் பார்ப்பேன். ஸ்ரீலங்கா பொண்ணு மட்டும் இல்லை, தமிழ் பொண்ணு கூட, அதான் இங்கே தமிழ்நாட்டு பொண்ணு கூட. எனக்கு ஸ்ரீலங்கா பொண்ணுங்களும் என் பொண்ணு தான். எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேசுற தமிழ்லாம். சரிம்மா, நீ வந்து நான் உங்க அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சு வைக்கிறேன். நீ அனுப்பு, கொஞ்சமாவே அனுப்பு, போதும், ரொம்பலாம் அனுப்பாதுன்னா. கஷ்டப்பட்டு செய்யாதுன்னா. அப்பா இன்னொன்னு, நான் வந்து இங்க சிங்கப்பூர்ல நம்பர் எடுப்பேன்ப்பா, லாட்டிசிட்டி நம்பர்லாம் எடுப்பேன். அதெல்லாம் தப்புமாது, அதெல்லாம் செய்யாது. சூதாட்டெல்லாம் தப்பான விஷயம். அதெல்லாம் போதும், பணத்தெல்லாம் இழந்துடாத. என்ன நிறைய பேரு இங்க பாரு, என்ன நிறைய பேரு கேக்குறாங்க, நம்பர் கேக்குறாங்க அங்கிருந்து. ஆமா, அப்பா ஒரு நம்பர் சொல்லுப்பா, அப்பா ஒரு நம்பர் சொல்லுப்பான்னு கேட்பாங்க. எனக்கு என்னமோ தெரியல, ஏதோ ஒரு நம்பர் சொல்லுவாங்கல்ல சொல்லிட்டு இது ஒரு நம்பர் 4 நம்பர் தானே அது? ஆமாப்பா, அந்த 4 நம்பர் வந்திருக்குப்பா. இல்ல நம்பர் 4 நம்பர் கேட்பாங்க. நான் சொல்லுவேன் இன்னும் தெரியல. அப்புறம் பார்த்தா சூதாட்டாது. அப்புறம் நான் அதுக்கப்புறம் சொல்றது இல்லை. நான் அதெல்லாம் பண்ணாத. ஏன்னா உன் பணத்தெல்லாம் இழந்துட்டு ஏதோ ஒரு நேரத்துல அது வேலை செஞ்சு உன் பணம் உனக்கு கிடைச்சாலே போதுமா, ஏன்னா கஷ்டப்படு. என் பணம் கிடைச்சாலும் நான் வந்து சீரடி பாப்பாவுக்காக ஒரு உண்டியல் மாதிரி வச்சிருக்கேன்ப்பா. ஏன்னா நான் பரிசுல வைக்கிற காசு எனக்கே நிக்காது, அந்த காசு போயிடும். ஆனா நான் வந்து வேலைக்கு போற காசு, அது மாதிரி லீவு நேரத்துல எங்கேயாவது யாருக்காவது வீட்டு வேலை செஞ்சு கொடுப்பேன், பாத்ரூம் இதெல்லாம் கழுவி கொடுப்பேன். அவங்க தெரிஞ்ச வீட்டுக்கு போய் என்னோட லீவு 2 மாசத்துல 2 லீவு இருக்கு. 2 லீவுக்கு எனக்கு தெரிஞ்ச வீட்டுல போய் பாத்ரூம் இதெல்லாம் கழுவி கொடுப்பேன். அவங்க வெளியே காசு கொடுப்பாங்க. அதை நேரா கொண்டு போய் நான் பாவா உண்டியல் மாதிரி ஒன்று வச்சிருக்கேன், அதுல போட்டுருவேன். அந்த காசு அப்படியே கிடக்கும்பா, செலவே. இருந்தா அதுக்கு முன்னாடி நான் எடுக்கிற காசு அப்படியே நான் வாங்குவேன். நான் ஒரு தடவை மட்டும் நம்பர் சொல்றேன். சரிங்கப்பா. அதுக்கு பிறகு சொல்ல மாட்டேன். சரிங்கப்பா. எனக்கு வந்து எனக்கு நம்பர் 4125 13 4125 4125 4125. ஆமா. சரிங்கப்பா, தேங்க்ஸ்ப்பா. நான் வந்து நம்பர் எனக்கு பாபா நம்பர் கொடுக்குறாரு. நம்பர் கொடுத்தாதான் நான் அந்த காசை அப்படியே உண்டியில போட்டேன். வியாழக்கிழமை வரைக்கும் வெளியிட்டு எடுப்பேன். அந்த காசு 10 வெள்ளி வரும். நான் 1 வெள்ளிக்கு தான் எடுப்பேன்ப்பா. ரொம்ப காசு எடுப்பேன், 10 வெள்ளி வரும். அப்படியே உண்டியில போட்டுருவேன். சரிங்கப்பா. 4125
25. 25. ஆமா. ஓகேப்பா ஓகேப்பா. இனிமே இந்த நம்பர் கேட்கக்கூடாதுன்னா நான் கேட்க மாட்டேன். இதே மாதிரி நிறைய பண்ணாத. ₹1 போட்டாலும் சூதாட்டம் தான், 1 கோடி போட்டாலும் சூதாட்டம் தான். அது பெருசா வந்துட்டே இருக்கும், பழக்கமாயிடும்னா அப்புறம் நீ சம்பாதிக்கிறதுலாம் கொண்டு போய் அதில் விட்டுருவோம். அப்புறம் அது பண்ணக்கூடாதுன்னா. சரிங்கப்பா. வாழ்த்துக்கள். சரி சரி ஓகே. 4125. ஜெய் ஷாராம் வச்சிடறேன். ஓம் சாய்ராம். பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாபா கிட்ட வேண்டிக்கிட்டா அப்படியே நடக்கும். நானே, எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க பூட்டன் எல்லாரும் பாபாக்கு சேவை பண்றோம். நீங்களும் பாபா பிள்ளைங்களா இருந்தா பாபா பிரேயரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.